வணக்கம் ட்ரேடர்ஸ். இது வந்து நம்ம சேனலோட 100த் வீடியோ. ஸோ நம்ம சேனல்ல வந்து டெய்லி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட டெய்லி அனாலிசிஸ், போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட், ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் இதெல்லாம் பண்ணிட்டுருப்போம். ஸோ இதெல்லாம் ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னு நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் கமெண்ட் பண்ற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து என்னோட வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பிப்ரவரி 17க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஏன் இந்த ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து வெள்ளிக்கிழமையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த 2 நாள் சனி, ஞாயிறு வந்து நெறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ, அத வந்து நம்ம கவர் பண்ணி யுஎஸ் மார்க்கெட்டும் அனலைஸ் பண்ண போறோம். அதான் இந்த வீடியோல. ஸோ, இந்த வீடியோ முடிஞ்ச அளவு ஷார்ட்டா தான் இருக்கும். ஸோ, அப்படிங்கிறனால கண்டிப்பா ஃபுல் பாருங்க. ஏன்னா கடைசியில வந்து நம்ம ஒரு கன்க்ளூஷன் குடுப்போம். இப்ப நம்ம இந்தியன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு 0.1% ஒரு 150 பாயிண்ட்ஸ் கீழ விழுந்திருந்துச்சு. ஸோ, அப்ப இந்த 150 பாயிண்ட்ஸ் கீழ விழுந்ததிலிருந்து ரெக்கவர் ஆகுமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ரெக்கவரி கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ, இந்தியன் மார்க்கெட் வந்து அதாவது வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா, ஒரு கேப் அப்பா ஓப்பன் ஆயி, அங்கிருந்து பார்த்துங்க ஒரு 200 பாயிண்ட் நம்ம நிஃப்டி 50 கீழ விழுந்துருந்துச்சு. அதுக்கு சம்மந்தமா நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியும் அதே மாரி கேப் அப்ல ஓப்பன் ஆயி, அப்போ பேங்க் நிஃப்டி எவ்வளோ பாயிண்ட்ஸ் கீழ ட்ராப் ஆயிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு 400 பாயிண்ட் பேங்க் நிஃப்டி வந்துருச்சு. ஆனா இந்த 2 விஷயத்திலயும் நம்ம வந்து பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டிய பார்க்கும்போது, நமக்கு பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ற மாரி இருக்கு. ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து நிஃப்டி வந்து டவுன்ஃபால் ஆச்சு. அதே மாரி இந்த 23,000ங்கிற ஒரு சப்போர்ட்லருந்து டவுன்ஃபால் ஆயி 22,800ல சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட் மேல போச்சு. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டேல மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, கீழ தான் இருந்திருக்கு. அதாவது ஒரு ரெட் கேண்டில்ல தான். அண்ட் இதே தான் வந்து நம்ம நிஃப்டில. ஆனா நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கிரிட்டிக்கலான சப்போர்ட்ஸ் இருந்திருக்கும். அந்த கிரிட்டிக்கலான சப்போர்ட்ஸ பேங்க் நிஃப்டி பிரேக் ஆகல. அப்படின்னா, இந்த 49,500ன்னு ஒரு முக்கியமான சப்போர்ட் இருக்கு. ஸோ, இப்போ 50,000க்கு பக்கத்திலேயே தான் இது ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா 50,000 தான் நெக்ஸ்ட் டார்கெட் நமக்கு பேங்க் நிஃப்டி போறதுக்கு. அப்போ இந்த 49,500லிருந்து மார்க்கெட் வந்து ரொம்ப பெருசா கீழ விழாம 48,700 அதாவது ஒரு 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 700 பாயிண்ட்ஸ், 800 பாயிண்ட்ஸ் தான் லோவஸ்ட்ல இருக்கு. அண்ட் அதே மாரி இந்த ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா, நமக்கு வந்து ஒரு 6 மந்த்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது, 2, 3 தடவ பேங்க் நிஃப்டி நம்மளோட ஆல் டைம் ஹைய ரீச் ஆயிட்டே இருக்கு. ஸோ, இது வந்து நமக்கு வந்து 25 இந்த மாசம். ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, செப்டம்பர்லேருந்து நிஃப்டி வந்து கன்டினியூஸா ட்ராப். ஆனா பேங்க் நிஃப்டி நடுவுல ஒரு தடவ வந்து ரெக்கவரி ஆயிருக்கு. 6த் டிசம்பர்ல. 6த் டிசம்பருக்கு அப்புறம் தான். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்தளவு ஒரு 6 மாசம் தொடர்ந்து விழல. நமக்கு ஒரு 1 மாசம் தான் மார்க்கெட் கீழ போயிருந்திருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஃபால் வந்து நிஃப்டி அளவுக்கு பெருசா இல்ல. ஸோ நான் இதுக்கு கரஸ்பாண்டிங்கா நிஃப்டியோட சார்ட் எடுக்கிறேன். நீங்க இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நிஃப்டியோட சார்ட் வந்து இங்கேருந்து மார்க்கெட் தொடர்ந்து கீழ விழுந்துட்டே தான் இருந்திருக்கு. ஆனா இதுக்கு கரஸ்பாண்டிங்கா பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இப்படி தொடர்ந்து 6 மாசமா கீழ விழாம, நடுவுல டிசம்பர்ல ஒரு புதிய ஹை ரீச் ஆயிட்டு, அங்கிருந்து தான் திருப்பி விழுந்திருக்கு. ஸோ 2 மந்த்ஸ்ல டவுன் வர்றது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல. இப்ப நம்ம கரஸ்பாண்டிங்கா நமக்கு வந்து நம்மளோட யுஎஸ் மார்க்கெட்ல 3 இண்டெக்ஸஸ் இருக்கு. ஒண்ணு வந்து S&P 500. அந்த S&P 500 வந்து எப்படி பெர்ஃபார்ம் ஆச்சு வெள்ளிக்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ S&P 500ஓட மார்க்கெட் வந்து வெள்ளிக்கிழமை கேப் அப் ஓப்பன் ஆயி, மார்க்கெட் வந்து ஹைல போயிருக்கு. அதாவது இது வந்து ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹைக்கு பக்கத்தில தான் போயிருக்கு. அப்படின்னா, நமக்கு ஒரு 1% மேல போயிருக்கு. S&P 500ல 1%ங்கிறதே ஒரு பெரிய ஒரு மூவ்மெண்ட் தான். ஒரு 50 பாயிண்ட் மேல போயிருக்கு. அப்போ நமக்கு இந்த சைக்காலஜி தான் முக்கியம். ஸோ மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா, வெள்ளிக்கிழமை மார்க்கெட் கேப் அப்பா ஓப்பன் ஆயி, கொஞ்சம் மேல போயிருந்திருக்கு. ஸோ இதுதான் நமக்கு சைக்காலஜி. இது அதே மாரி டவ் ஜோன்ஸோட இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜும் என்னன்னா, கேப் அப் அதாவது ஓப்பனிங் பிரைஸ விட குளோசிங் பிரைஸ் டவ் ஜோன்ஸ்லயும் நமக்கு அதிகமா இருந்திருக்கு. நான் ஒரு 15 மினிட்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ இங்க இருக்கும். ஸோ இங்கேருந்து ஓப்பன் ஆயி மார்க்கெட் இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருந்திருக்கு. இதுதான். அடுத்து நமக்கு முக்கியமா இருக்க ஸ்டாக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நாஸ்டாக் 100ன்னு சொல்லி. ஸோ இப்ப இந்த நாஸ்டாக் 100 மார்க்கெட் பாருங்க. ஓப்பனிங் பிரைஸ் இங்க. நான் சொல்லியிருந்திருக்கேன். நமக்கு வந்து நைட்டு 8 மணிக்கு தான் யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ராத்திரி ஒரு 2:30க்கு வந்து மார்க்கெட் முடியும். அப்போ ஓப்பனிங் பிரைஸ விட மார்க்கெட்டோட குளோசிங் பிரைஸ் அதிகமா இருக்கு. அப்போ யுஎஸ் மார்க்கெட்ல இருக்க 3 இம்பார்ட்டன்ட்டான இண்டெக்ஸஸ் வந்து மார்க்கெட் வந்து மேல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ இந்தியன் மார்க்கெட்லயும் இதுல ரிஃப்ளெக்ட் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1. 2வது பார்த்தீங்கன்னா, மோடி நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து யுஎஸ் விசிட் பிரான்ஸ் அண்ட் யுஎஸ் விசிட் வந்து போயிருக்காரு. அண்ட் பிரான்ஸ் விசிட் முடிஞ்சுச்சு. யுஎஸ்க்கு இப்போ யுஎஸ்ல இருக்காரு. அப்படிங்கிறனால நம்மளோட அப்போ மோடி இருக்கிற சமயங்கள் நெறைய பைலேட்டரல் கான்ஃபரன்ஸஸ் வரும்.
அப்படிங்கும்போது நெறையா புதிய, புதிய விஷயங்கள் நடக்கும். அப்போ முக்கியமா இவங்க சொல்றது என்னன்னா, இந்தியா வந்து யுஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ற பொருளுக்கு நெறையா டாக்ஸ் விதிச்சிருக்காங்க. ஸோ, அத வந்து ட்ரம்ப் சுட்டிக்காட்டியிருக்காரு. அதாவது, "நீங்க வந்து இந்தியா ஏன் இவ்ளோ எங்களுக்கு யுஎஸ்லேருந்து வர ப்ராடக்ட்ஸ்க்கு டாக்ஸ் போடுறீங்க?" அப்படின்னு சொன்னப்போ, இப்போ மோடி வந்து கண்டிப்பா நாங்க கன்சிடர் பண்றோம். யுஎஸ்லேருந்து போடுற டாக்ஸஸ் எல்லாம் குறைப்போம் அப்படிங்கிற மாரி இருக்கு. ஸோ, இந்த ஒரு நியூஸ்னாலயும் மார்க்கெட் இன்னைக்கு மேல போறதுக்கு இருக்கு. அப்போ நம்மளோட நிஃப்டி 50 இன்னைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 29,000 சாரி 22,800, 900ல இருக்கு. இப்போ இங்கருந்து மார்க்கெட் கண்டிப்பா இன்னைக்கு மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எவ்வளோ தூரம் போலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட 23,100 கிராஸ் பண்ணாவே மார்க்கெட் வந்து பெரிய விஷயம்னு நெனைக்கலாம். அப்போ மார்க்கெட் வந்து இன்னையோட பொசிஷன்ல இருந்து, அதாவது இன்னையோட பொசிஷன்ல இருந்து மார்க்கெட் டவுன் சைட் போச்சுன்னா, கண்டிப்பா இந்த 22,800ல ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேல போகும். அப்போ நீங்க வந்து இங்கருந்து டவுன்ஃபால் ஆச்சுன்னா, நீங்க வந்து ஒரு ஷார்ட் கால் எடுக்கலாம். இந்த ஷார்ட் கால்ல நீங்க எவ்வளோ தூரம் போலான்னா, 22,800 வரைக்கும் உங்களோட ப்ராஃபிட் புக்கிங்க்கு நீங்க பார்க்கலாம். அப்போ நீங்க சப்போஸ் பொசிஷன் எடுத்திருக்கீங்க இந்த இடத்துலருந்து ஷார்ட் அப்டின்னா, 22,800 ரீச் ஆகும்போது, கண்டிப்பா நீங்க ஒரு 60 டூ 70% ஆஃப் த ப்ராஃபிட்ட புக் பண்ணிடணும். அப்புறம் ட்ரெண்ட் ரிவர்சல் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா, லாங் ஷார்ட் எடுங்க. ஷார்ட் பொசிஷன குளோஸ் பண்ணிட்டு, அப்போ இங்கேருந்து லாங் எடுத்தா நீங்க எங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலான்னா, 22,900 இல்லன்னா 23,000 23,000ல அதாவது 23,000ல நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணிடணும். இதுக்கப்புறம் நான் லாங் போலாமான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வாலடைலிட்டி அதிகமாயிரும். கண்டிப்பா நீங்க லாங்கோ, ஷார்ட்டோ போக வேண்டாம். இந்த ரேஞ்ச்ல நான் என்ன சொல்லுவேன்னா, 23லருந்து 23,120 வரைக்கும் நீங்க வந்து லாங்கோ, ஷார்ட்டோ போக வேண்டாம். இதுதான் என்னோட ஒப்பீனியன். அப்போ இப்ப இருக்கிற பிரைஸ்ல இருந்து நீங்க மார்க்கெட் கீழ போற மாரி இருந்துச்சுன்னா ஸ்டார்ட்டிங்ல 22,800 வரைக்கும் நீங்க ஒரு ஷார்ட் எடுக்கலாம். அப்படி இல்லன்னா 23,000க்கு நீங்க ஒரு லாங் எடுக்கலாம். இன்கேஸ் மார்க்கெட் வந்து கேப் அப்பா ஓப்பன் ஆயிருச்சு. ஒரு பாதி நேரத்திலேயே வந்து மார்க்கெட் வந்து 22,000 கிராஸ் ஆயிருச்சு அப்படின்னா, நீங்க கண்டிப்பா லாங் எடுக்கணும். ஆனா ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும்போது திருப்பி வந்து 22,100க்கு வரும். இதுதான் நமக்கு நிஃப்டி 50யோட இன்னைக்கு மூவ்மெண்ட்ஸ். ஸோ அதே மாரி பேங்க் நிஃப்டில பார்த்தோம்னா, பேங்க் நிஃப்டி தற்போதைய இருக்கிற நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வாலடைலானது தான். அண்ட் எதோட சப்போர்ட்டுக்கு கீழ இருக்குன்னா, 49,000தோட சப்போர்ட்டுக்கு கீழ இருக்கு. இப்ப கண்டிப்பா மார்க்கெட் வந்து 49,000லேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு, நமக்கு வந்து 49,500 வரைக்கும் போகும். இந்த 49 கிராஸ் பண்ற 49,500 கிராஸ் பண்றது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்டி. நமக்கு எங்க அங்க நிஃப்டில எப்படி 23,100 கிராஸ் பண்றது கஷ்டமோ, அதே மாரி இந்த 49,500 கிராஸ் பண்றது நல்ல கொஞ்சம் கஷ்டம். அப்போ இந்த 49,500ல நீங்க மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 50-60% ஆஃப் யூர் ஹோல்டிங்ஸ நீங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மார்க்கெட் மேல போகுறதுக்கு வெயிட் பண்ணுங்க. அப்படிதான் சொல்லுவேன். ஸோ இங்கிருந்து நீங்க இதுவரைக்கும் ரீச் ஆனோனே உங்களோட 50% ஆஃப் த ப்ராஃபிட் புக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் மார்க்கெட் மேல போச்சுன்னா, உங்களுக்கு ப்ராஃபிட் தானே. அட்லீஸ்ட் நம்ம 50% புக் பண்ணும்போது, நீங்க போட்ட காசையாவது நீங்க எடுத்துருவீங்க 1. மார்க்கெட் டவுன் சைட் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 49,000லேருந்து கீழ போனதுக்கப்புறம் நீங்க வந்து ஷார்ட் கால் எடுக்கலாம். ஸோ இந்த ரேஞ்ச்ல இந்த 49 இருக்க ரேஞ்ச்ல நீங்க வந்து எந்த பொசிஷன் எடுக்க வேணாம். எய்தர் இந்த 49லேருந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும்போதும், இல்லன்னா 49லேருந்து மார்க்கெட் கீழ வரும்போதும் நீங்க எடுத்தா போதும். அப்போ இங்க நீங்க எப்போ ப்ராஃபிட் புக் பண்ணணும்னா 48,500ல. அப்போ உங்களோட 50-70% ப்ராஃபிட் புக்கிங்கு ஷார்ட் கால் போனீங்கன்னா 48,500ம், லாங் கால் போனீங்கன்னா 49,500ம் இதுதான். ஸோ 49,500 போனதுக்கப்புறம் 50,000 போறதுக்கு வெயிட் பண்ணாலும் ஓகே தான். ஆனா ஃபுல்லா வெயிட் பண்ணாதீங்க. உங்களோட ஃபுல் இன்வெஸ்ட்மென்ட்டிங்க்கும் வெயிட் பண்ண வேண்டாம். இதுதான். அண்ட் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தா, நம்ம சொன்ன ஐடியாஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியரா புரியும். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னா, எவ்வளவு ஆப்ஷன்ஸ்லயும் அதே மாரி ஃபியூச்சர்ஸ்லயும் எவ்வளவு ஆர்டர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். நான் இந்த இடத்துல சொன்னேன். ஏன் 23,000 தாண்டுறது கஷ்டம்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களோட கால் ஆப்ஷன் வந்து 45,00,000 குவான்டிட்டி ஆஃப் கால் ஆர்டர்ஸ் இருக்கு. அண்ட் ஸோ அதனால தான் இந்த இடத்துல தாண்டுறது கஷ்டம்னு சொன்னேன். ஸோ இந்த 49,00,000 குவான்டிட்டி ஆர்டர்ஸ் வரும்போது, கண்டிப்பா மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகும். மார்க்கெட் எக்ஸிக்யூட் ஆகும்போது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன். இத தாண்டுனாலும் 23,100 தாண்டுறதும் கஷ்டம்னு. அப்போ இது 2 தான் பேரியர்ஸ். இதனால தான் நான் சொன்னேன். ஸோ டவுன்ஃபால் ஆறதுக்கு அதே மாரி பாருங்க, டவுன்ஃபால் ஆறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல. அப்போ 22,800 வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே இது நம்ம கான்ட்ராடிக்டிங்கா பேங்க் நிஃப்டில பார்த்தோம்னா, நான் என்ன சொன்னேன், இந்த 49 வரைக்கும் இந்த 49ல நீங்க ட்ரேட் எதுவும் எடுக்க வேணாம். ஒண்ணா இங்கேருந்து டவுன்ஃபால் ஆகணும். இல்லைன்னா மார்க்கெட் மேல போகணும். ஏங்கிறத அப்ப நம்மளோட பிரைஸ் ஆக்ஷன் அங்க சொல்றதையும், சப்போர்ட் அண்ட் லெவல்ஸையும் இந்த நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து புரிய வைக்குது. ஸோ, அப்ப 49லேருந்து டவுன்ஃபால் ஆனா, பாருங்க 49 48,500 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு நெறையா இருக்கு. அதே மாரி மேல போனா 49,500 வரைக்கும்.
இப்ப இந்த 49,500 போனதுக்கப்புறம் ஏன் மேல போக கஷ்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல நெறைய கால் ஆப்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ 10,00,000 குவான்டிட்டி ஆஃப் கால் ஆப்ஷன் எக்ஸிக்யூட் ஆறனால, கண்டிப்பா வந்து மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகும். இந்த கால்க்கு அப்புறம். அதனால தான். அதே மாரி இந்த 48,500 போகும்போது 6,00,000 குவான்டிட்டி ஆஃப் புட் வரனால, மார்க்கெட் அங்கருந்து ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு ரிவர்ஸ் ஆறதுக்கு சான்ஸஸ் இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட அனாலிசிஸும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நம்மளோட நிஃப்டி 50ல வந்து நான் டவுன் சைட் போனா, நீங்க வந்து எந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணணும்னா, 48,500க்கு டாப் போனா 49,500லயும் புக் பண்ணணும். அண்ட் 100% நீங்க உங்க பொசிஷன குளோஸ் பண்ண வேணாம். உங்களுக்கு கிளியரா தெரியுது இதுக்கு மேல போகாதுன்னா 100% குளோஸ் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு டவுட் இருக்கு இத தாண்டியும் போகும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா, 70லிருந்து ஒரு 50லிருந்து 70% ஹோல்டிங்ஸ நீங்க வந்து செல் பண்ணிட்டு மீதி 30%க்கு வெயிட் பண்ணலாம். ஸோ அதே தான் கீழ போகும்போதும். ஸோ நம்மளோட பேங்க் நிஃப்டில இது. நம்ம நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா, என்ன பொசிஷன்னா, நம்ம நிஃப்டில வந்து இப்போ வந்து 22,800ல இருக்கு. டவுன் சைடு வந்தா 22,800 மேல போனா 23,000. ஸோ இதுதான் நிஃப்டியோட பிரைசிங். ஸோ நீங்க எப்போ உங்களுக்கு டவுட் வந்தாலும், நீங்க இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவ எடுத்து பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலலாம் இந்த பார் எல்லாம் அதிகமா இருக்கோ, அந்தந்த இடத்துலலாம் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் மார்க்கெட்ல. அவ்வளோதான் நண்பர்களே. இதுதான் நம்மளோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி எதுவும் இல்ல. அதனால நீங்க கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. இருந்தாலும் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. அதே மாரி ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, நம்மளோட மார்க்கெட் வந்து வாலடைல் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ நீங்க எப்பயுமே லாங் பொசிஷன் மட்டும் எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டாம். ஷார்ட் பொசிஷனும் எதிர்பார்த்துருங்க. அண்ட் உங்களோட சப்போர்ட் அதே மாரி உங்களோட ஸ்டாப் லாஸ பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளோதான் நண்பர்களே. நன்றி. வணக்கம்.